ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது துரந்தர் 2 த ரிவெஞ்ச் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. சமீபத்தில் அந்த படம் வெளியாச்சு. ஸோ இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பற்றி நான் எதுவுமே பேச போகிறது கிடையாது. ஆனால் அந்த படம் நம்ம தமிழகத்தில் எவ்வளோ பெரிய பாதிப்பை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம். அதாவது இந்த படத்தை பற்றி, இந்த படத்தோட கதையை பற்றி, இந்த படத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லி விமர்சனம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறமா ஒரு சில பேர் இந்த படத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுலேயும் ஒரு சில பேர் வந்து இந்த படத்தை கழுவி ஊற்றுனாங்க. இதை சங்கி படம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவ்வளவியாங்க தமிழ் சினிமாவில் நம்ம இவங்கெல்லாம் கொஞ்சம் அறிவு இருக்கக்கூடிய இயக்குனர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில இயக்குனர்களை பார்ப்போம் பார்த்தீங்களா. இவனுங்களே பப்ளிக்கில் வந்து இந்த படத்தை பற்றி பேசி இவனுங்கெல்லாம் எந்த அளவுக்கு முட்டாள் அப்படின்றத இவங்களே வெளிச்சம் போட்டு காமிச்சாச்சு. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது, இங்கே ஜெயிச்சவன் எல்லாருமே அறிவாளிங்க கிடையாது. அதாவது முட்டா பசங்க பல பேர் வந்து இங்கே தமிழ் சினிமாவில் ஜெயிச்சிட்டு இருக்கிறானுங்க, செலிபிரிட்டி அப்படின்ற ஸ்டேட்டஸில் உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. அதே மாதிரி இங்கே தோத்தவன் அத்தனை பேரும் முட்டாள் கிடையாது. இங்கே தோத்தவன் பல பேர் இன்டெலிஜென்ட்டாகவும் கூட இருக்கலாம். ஆனால் அவன் தோத்துட்டானா அவனை முட்டாள் மாதிரி தான் பார்ப்பானுங்க, கண்டுக்கவே மாட்டானுங்க. இதுதாங்க சினிமாவோட பாலிடிக்ஸு. சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் தோத்துட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாதுங்க, நீங்கள் அறிவாளியாக கூட இருக்கலாம். ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா நீங்கள் தோத்தவர் தான், உங்களை கண்டுக்க மாட்டானுங்க. அதே மாதிரி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அடி முட்டாள், ஒரு வடிகட்டின முட்டாள், எப்பேற்பட்ட கேடுகட்டவனாக இருந்தாலும் உங்களை தலையில் தூக்கி வச்சு ஆடுவானுங்க. சினிமா இந்த நிலைமையில் இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சில பேட்ரியாட்டிக் படங்கள்லாம் வரும்போது இவனுங்கெல்லாம் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவானுங்க. அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு பேட்ரியாட்டிக் படம் வருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடைசி 10 வருஷத்தில் நான் சமீபத்தில் பார்த்த அமரன் அப்படின்ற ஒரு படம் தான் தேசப்பற்று மிக்க ஒரு படம். இந்த படத்தையும் இவனுக்கு எப்படி எடுத்து வச்சு இதோட அவுட்புட் எப்படி வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சோல்ஜரோட ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பற்றி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து பயங்கரமாக வந்து ப்ரமோட் பண்ணானுங்க. படத்தை பார்த்துட்டு வந்த உடனே எவனுக்குமே வந்து அந்த ஒரு பேட்ரியாட்டிக் உணர்வே இல்லை. யாருக்குமே வந்து நம்ம தேசம், நம்ம தேசபக்தி அப்படின்ற உணர்வு இல்லாமல் எப்படி நடிச்சாங்க பார்த்தீங்களா சாய் பல்லவி அப்படின்னு சாய் பல்லவியை புகழ்ந்துட்டு வெளில வந்தானுங்க. ரொம்ப கப்புன்னு ஆயிடுச்சு எனக்கு. இது வந்து ஒரு தேசப்பற்று மிக்க ஒரு படம்டா, ஒரு ராணுவ வீரரை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்கு உண்டான இம்பாக்ட் இந்த படத்தில் வரணுமே தவிர, ஒரு ஹீரோயின் நல்லா நடிச்சா இவ்வளோ தான் இந்த படம் காப்பாற்றப்பட்டதுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சிங்க பார்த்தீங்களா. அப்போனா நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸாக இருப்பீங்கடா சொம்புங்களா அப்படின்ற மாதிரி அந்த படத்தை பார்க்கும்போது தோணுச்சு. ஏன்னா ஒரு தேசப்பற்று மிக்க படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த உணர்வு வரணும். ஜெய்ஹிந்த் அப்படின்னு ஒரு படம் வந்து இல்லை அர்ஜுன்து, இன்னி வரைக்கும் எந்த ஸ்கூலோட ஆனுவல் டேவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கல்ச்சரல்ஸாக இருந்தாலும், இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் வந்தாலுமே தாயின் மணி கொடின்ற பாட்டு மட்டும்தான் ஒன்றுக்குது. அதை தவிர எத்தனை படங்கள் வந்துருக்குது. எந்த படத்தோட அந்த தேசப்பற்று மிக்க பாடல்களை நீங்கள் கேட்டுருக்கிறீங்களா ஏதாவது ஸ்கூலில்? அந்த லட்சணத்தில் இருக்குது தமிழ் சினிமாவின் பேட்ரியாட்டிசம். அதாவது இந்திய இராணுவம், இந்திய தேசபக்தி அப்படின்றது தமிழ் சினிமாவில் வருங்காலங்களில், இதுக்கு முன்னாடி கடந்த 10 வருஷங்களில், 11 வருஷங்களில், 12 வருஷங்களில், 15, 20 வருஷங்களில் பெருசாக எந்த படங்களும் வரல. கேப்டன் விஜயகாந்த் இருக்கும்போது நிறைய படங்கள் நடிப்பார், அர்ஜுன் அவர்கள் நடிப்பார். கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் முடிச்சு அமுச்சு விட்டானுங்க. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களையும் வில்லன் ஆக்குறேன், அதுக்கப்புறம் சென்டிமெண்டான ஃபாதர் ஆக்குறேன், குடும்ப படம் எடுக்கிறேன்னு அவரையும் வச்சு செஞ்சுனுக்கிறானுங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் முக்கியமான பேட்ரியாட்டிக் படங்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை நடிகர்களையும் முடிச்சு விட்டு அனுப்புறதே உங்களோட வேலையாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது அப்படின்றத பேசி இது ஒரு அரசியல் சேனலாக மாற்ற விரும்பல. அதுக்கு பதிலாக துரந்தர்னால என்னென்ன பாதிப்பு வந்திருக்கு, துரந்தர் படத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பற்றி அவன் அவதூறு கலப்பனா பார்த்தீங்களா, அதுவும் நம்ம சினிமாக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 2 பிளாக் ஷீப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சிம்பிளாக புரிகிற மாதிரி ஸ்லீப்பர் செல்னு கூட சொல்லலாம். இவங்களோட கருத்தை பற்றிலாம் நம்ம விமர்சனம் பண்ணுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கேரக்டர்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி சொல்கிறேன். அதாவது ஒரு படத்தில் ஒரு 4 முக்கியமான கதாபாத்திரம் இருந்தால் அதில் 2 கதாபாத்திரம் நல்லா நடிக்கும், 2 வந்து சுமாராக நடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லை 3 கதாபாத்திரம் மொக்கையாக நடிக்கும், ஒருத்தன் கொஞ்சம் அந்த படத்தை காப்பாற்றிட்டாயா. இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, இந்த அமரன் படத்தில் வந்து சாய் பல்லவி தான் அமரன் படத்தையே காப்பாற்றினாங்க அப்படின்ற மாதிரி அவன் கொடி பிடிச்சுன்னு தெரிஞ்சானுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் துரந்தர் படத்தில் எத்தனை கேரக்டர் இருக்கோ அத்தனை கேரக்டரும் போட்டு விளாசிட்டானுங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டி போட்டு நடித்தனால தான் இந்த படத்தில் அத்தனை பேரும் வேற லெவலில் நடித்தனால தான் இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அவுட்புட்டாக வந்துருக்குது. அதாவது டைரக்டர் என்ன எதிர்பார்த்தாரோ அது எல்லாத்தையும் இந்த சூப்பரான நடிகர்கள் சூப்பராக வெளிக்காட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ அதனால் துரந்தரை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டாக வந்த படம். ஸோ இது வந்து ஒரு சங்கி படமா அப்படின்ற மாதிரி, நான் ஒரு சங்கியா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், சொல்லாமல் போங்க. நான் ஒரு ஊப்பின்னு சொல்லுங்கள், 200 ரூபா பார்ட்டின்னு சொல்லுங்கள், கருப்பு சட்டக்காரன்னு சொல்லுங்கள், நீ தமிழே இல்லைன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொன்னாலுமே இந்த படத்தை நான் ஒரு தேசப்பற்று மிக்க ஒரு படமாக தான் பார்த்தேன். இதை வந்து நான் வந்து சங்கி படமாவோ மங்கி படமாவோ பார்க்கல. நான் எந்த படம் பார்க்குறதா இருந்தாலும் அதை நான் அரசியலோட கனெக்ட் பண்ணுறதே கிடையாது. சமீப காலத்தில் தான் எந்த படம் வந்தாலும் அதோட அரசியலை கமிட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு அந்த படத்தோட உண்மையான லாஜிக் புரியாமல் இது இவனுக்கு சப்போர்ட் பண்ணுற படமோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற படமோ அப்படின்ற ஒரு நோக்கத்திலே பார்க்கறதுனால தான் எந்த படமும் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது.
அந்த வகையில் நான் பார்க்கக்கூடிய விதம் எப்படின்னா, ஒரு படத்தை நான் படமாக மட்டும்தான் பார்ப்பேன். அதில் தேசப்பற்று மிக்க சில விஷயங்களை பேசினாங்கன்னா அந்த விஷயங்களை மட்டும் நான் ரொம்ப கவனிப்பேன். இவ்வளவு ஏன் வெற்றிமாறன் அவர்களோட விடுதலை படத்தை கூட நான் படமாக தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அதை வெளில வந்ததுக்கப்புறம் தான் சில விஷயங்களோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது வெற்றிமாறன் யாருக்கு எப்படி இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்றத நான் படம் முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமா தான் நான் அதை பற்றி அனலைஸ் பண்ணனே தவிர, ஏன் அவரும் அந்த நோக்கத்தில் தான் எடுத்திருப்பாரு. ஸோ அதனால தான் நான் அதை சொல்ல வராரு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாட ஆரம்பித்தாலும் தமிழகத்தை சேர்ந்த ஒரு சில இயக்குனர்கள், வெற்றிமாறன் ஆகட்டும், இயக்குனர் அமீர் ஆகட்டும், இன்னும் ஒரு சில கருப்பு சட்டைக்காரர்கள், அதுக்கப்புறம் அந்த செல்தட்டி குடும்பம், செல்லாராஜ், கௌதம, பாரஞ்சித் குரூப் ஆஃப் கம்பெனிஸு, ஸோ இந்த மாதிரி நம்ம பல பேரை எடுத்துக்கிட்டே போகலாம். இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, சிம்பிள், குழந்தைக்கு கூட புரியுது என்ன காரணம்னு. இந்த படம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு ஒரு சாயம் பூசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேட்ரியாட்டிக் ஃபிலிம். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தமிழகத்தின், நம்ம இந்திய வரலாறுலாம் நடந்திருக்கு. நம்ம இராணுவத்துக்கும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாதிகளுக்கும் இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருந்திருக்கு அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. அப்படின்ற கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் நம்ம தேசப்பற்று மிக்க படம். இந்த படத்தை பார்த்து தேட்டர்ல இருந்து எல்லாரும் வெளில வரும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு 5 செகண்ட் ஆச்சும் அந்த தேச உணர்வு கண்டிப்பாக வரும் இல்லைங்களா? ஸோ எனக்கும் அப்படி தான் வந்தது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்து அந்த கிளைமேக்ஸில் இருக்கிற ட்விஸ்டெல்லாம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு ராணுவ வீரர்கள் கஷ்டப்பட்டு நம்ம நாட்டை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க, நம்ம உள்ள உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன உணர்வு எல்லாருக்கும் ஒரு 5 செகண்டாச்சும் வந்து போவோம். அது அப்படியே இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு 5-10 செகண்டாச்சும் வந்தால் தான் நம்ம ஒரு உண்மையான இந்தியன், உண்மையான ஒரு தமிழன். ஸோ இது எதுவுமே வராதுடா, இந்தியாவே எனக்கு பிடிக்காது, ஆனால் இந்தியாவோட காசில் நான் சாப்பிடுவேன், இந்தியாவோட நிலத்தில் உட்காந்துருப்பேன், இந்தியாவோட கவர்மெண்ட்டோட கொடுக்கக்கூடிய சலுகையில் நான் யூஸ் பண்ணிப்பேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் நான் படிப்பேன், என் பிள்ளைங்க இங்கே தான் வாழும், எல்லாமே நான் எல்லா சலுகையிலையும் நான் யூஸ் பண்ணுவேன், ஆனால் இந்தியாவை மட்டும் நான் கழுவி ஊற்றுவேன் அப்படின்றது என்ன மனநிலை? ஸோ இந்த மனநிலையில் தான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அத்தனை பேரும் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தான் இந்த படத்தை கழுவி ஊற்றுகிறார்கள். இவர்களோட மனநிலை இந்த மாதிரி இருக்கிறனால தான் தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ் சினிமாவில் பேட்ரியாட்டிக் ஃபிலிம், இந்தியாவோட இராணுவத்தை பெருமைப்படுத்தும் விதமாக இந்தியா எந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகளை தாண்டி வந்திருக்கு அப்படின்ற ஒரு பயோபிக்கு இது எதுவுமே வரல. மாதவன் கூட சமீபத்தில் ராக்கெட்ரி எடுத்தாராம், இதுக்கு கூட எதிர்ப்பு தெரிவித்து பேசினானுங்க. அதுவும் யாரு? நம்ம அமீர் அவர்கள் தான் பேசினாரு. என்ன பேசினார் தெரியுங்களா? இங்கே பாரு, தீவிரவாதிக்கு ராக்கெட் பாம் தயாரிக்கிறதெல்லாம் ஒரு படமாக எடுத்துட்டு இருக்கிறான், தீவிரவாதிக்கு ராக்கெட் பாம் தயாரித்து கொடுத்தவன் தான் நம்பி நாராயணன், இவனுக்கு ஒரு பயோபிக் அப்படின்ற மாதிரி சொன்னார். நம்பி நாராயணன் யாருன்னு தெரியுங்களாங்க? அவருக்கும் இந்திய ராணுவத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? அவர் இஸ்ரோ சயின்டிஸ்ட்டுங்க. இது கூட தெரியாமல் அந்த சொம்பு ஒன்று பேசின்னு இருக்குது. இதை கூட கேட்டு 10 பேர் கருத்து தெரிவிக்கிறான் வேற. ஸோ இவனுங்க எடுக்கிற படம்லாம் எப்படி தெரியுங்களா இருக்கிறோம்? உள்ளூர் தீவிரவாதின்னு சொல்கிறவனை இவனுங்க தலைவர் அப்படின்ற மாதிரி காமிப்பானுங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள், இங்கே இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட சாதியை சேர்ந்தவங்க எங்களை அடுக்குறாங்க, ஒடுக்குறாங்க, நசுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க. அதாவது தேசிய பிரச்சனையே பேசுங்க, தேசத்தில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையும் ஒரு காலத்தில் இருந்தது அப்படின்றத இவனுக்கு எடுத்துகிட்டு சொல்லுவானுங்க. அதாவது இன்னைக்கு கரண்ட்டில் ஒரு சில இடத்துல நடக்கலாம், இதை நிறைய நண்பர்கள் அனுபவிச்சுக்கிட்டு கூட இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அத்தனை இளைஞர்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க படித்து தேர்ச்சி பெற்று இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத அவங்களே பார்த்துப்பாங்க. நீ ஏன் எரியிற நெருப்பில் எண்ணெயை தூக்கி ஊற்றுனுங்கிற? ஐயோ சம்மந்தமே இல்லைல்ல, புரியல, என்னன்னு புரிய வைக்கிறேன். அதாவது இவனுங்களாம் பொறுத்த வரைக்கும் இவனுக்கு தமிழ்நாடை தனி நாடாக மாற்றணுங்க, அவ்வளோதாங்க. இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டை பிரித்து தனியாக எடுத்துகிட்டு போயிடுறோம், அவ்வளோதான். எங்களுக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாது, எங்களை எவனுமே கட்டுப்படுத்த முடியாது. இதுக்காகவே ஒரு கோஷ்டி அரசியல் ரீதியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த இயக்குனர், அதாவது அந்த மௌனம் பேசியதை எடுத்த இயக்குனர், அதுக்கப்புறம் விடுதலை படத்தை எடுத்த விடுதலை இயக்குனர், அதுக்கப்புறம் ஒரு சில கருப்பு சட்டைக்காரர்கள், எல்லாரையுமே நான் சொல்லலை. செல்தட்டி குடும்பம் யாருன்னு தெரியுதா? செல்தட்டி குடும்பம், செல்லாராஜ், கௌதமெல்லாம் இருக்கிற இடமே தெரியாமல் காணா போயிட்டாரு. அவரை கண்டுக்கிறது இல்லை, ஏன்னா அவர் வெற்றி கொடுத்து அவரையும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொல்கிறது ஒரு சில பேர் தான். ஸோ இவங்களுக்குலாம் என்ன வேலைனா, இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசி தூண்டி விடுவோம். அப்போ தான் தேசிய லெவல் பிரச்சனையை பற்றி எவனும் கண்டுக்கவே மாட்டான். இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்றது இவங்களுக்கு தேவையில்லை. இவனுக்கு எல்லாரையும் நம்ம மைண்ட் செட் பண்ணி இங்கே வச்சுக்கிட்டு இங்கே தமிழ்நாடை எல்லாரும் ஒதுக்கி விட்டார்கள், மொத்த தமிழ்நாடே நசுக்கப்பட்டு விட்டது, ஒடுக்கப்பட்டு விட்டது இப்படின்ற மாதிரி மக்களோட மனநிலையை மாற்றிட்டா அவன் பக்கத்து ஸ்டேட்டுக்காரன் மேலேயும் கல்லு தெரிவான், ஆந்திராக்காரன் மேலே கல்லு தெரிவான், கர்நாடகாக்காரன் மேலே ஏற்கனவே கொள்ளைகானில் இருக்கிறானுங்க, அவங்களும் நம்ம மேலே கொலைகானில் இருக்கிறாங்க. இன்னும் இதை வைப்போம். பக்கத்தில் கேரளாவுக்கு நம்ம அடிக்கடி போயிட்டு வரோம், டூர்லாம் போயிட்டு வரோம், அடிச்சுப்போம், கேரளாவை நம்மளும் அடிச்சுப்போம், சரிங்களா? அது ஒரு நார்த் இந்தியா வடக்கன்னு சொல்லி
அங்கே இருக்கிற பானிபூரி விற்கிறவன் இங்கே வரவன் வேலைக்கு வரவன் எல்லாரையும் துரத்தி அடிப்போம். அவளாம் ஏன் வரான், எதுக்கு வரான், வர விட்டாச்சு. எப்போ வந்தான், 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தான், 30-40 வருஷமாக வந்துனுக்கிறான். அப்போல்லாம் என்ன பண்ணிருந்தீங்க, யார் வர வச்சா? நீங்களே வர வச்சிங்க, நான் வர வச்சேனா? என் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு அவனை வர வச்சேன். யாருங்க வர வச்சா? வர வைக்கிற வரைக்கும் யாருங்க ட்ரெயினுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்தா? எந்த அரசாங்கம் உட்காந்துட்டு அவங்கள வரக்க வைக்க சொல்லி வான்னு பார்த்துன்னு இருந்தது? எந்த அரசாங்கங்க? நம்ம அதெல்லாம் கேள்வி கேட்க வேணாம். ஆனால் வர வச்சுட்டு இவங்களே வர வச்சுட்டு நம்மளை தூண்டி விட்டுனுக்குறாங்க, படத்தின் ரீதியாக, படத்தின் வாயிலாக, அதுக்கப்புறம் டிவி மூலயமா, மொபைல் மூலயமா. இதில் ஒரு பெரிய தமாசை என்னன்னா, நானும் தேசப்பற்று மிக்க படம் எடுக்கிறேன்னு சொல்லி சமீபத்தில் இந்த பராசக்தின்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா? அந்த அம்மா மாதிரி ஒரு டுபாகூரான இயக்குனரை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. சமீபத்தில் அந்த பொம்பளையோட முகத்திரை கிழிஞ்சு விட்டது. ஆனால் இந்த பொம்பளை ஒரு சிறான டுபாகூர் அப்படின்றது எனக்கு முதல் படத்துலேருந்தே தெரியும். முதல் படம்னா இறுதி சுற்றுலேருந்து இது ஒரு டுபாகூர்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி தெரியுங்களா? இவங்களோட கதையை சொல்கிறேன் பாருங்கள். அதாவது முதல் படம் இறுதி சுற்று சூப்பராக இருந்தது. படம் வந்து ஸ்க்ரீன் பிளேவாகவும் சரி, கதையாகவும் சரி, வேறு லெவலுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இந்த படத்தோட ரியல் ஹீரோ இந்த படத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாதவன் அவர்கள் தான். ஏன்னா இந்த படத்தோட கதையை கேட்டு இந்த படத்தோட கதையை டெவலப் பண்ணி ப்ரொடியூசரை பிடிச்சி இந்த படம் இந்த லெவலுக்கு வரத்துக்கு மாதவன் அவர்கள் தான் காரணமே. ஏன்னா மாதவன் அவர்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, அந்த படத்தோட கதையில் நிறைய இம்ப்ரூவைசேஷன் பண்ணுவார். இந்த அம்மா வந்து பாலா கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறேன், மணிரத்னம் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறேன்னு அந்த மேக்கிங் ஸ்டைலை மட்டும் பிடிச்சின்னு வந்துட்டு ஒரு பாக்ஸிங் கதையை பிடிச்சி மாதவனை பிடிச்சி உட்கார வச்சா மாதவன் வந்து நிறைய கதையில் சேஞ்ச் பண்ணுவார். ப்ரொடியூசருக்காக இந்த மனுஷன் பயங்கரமாக அலைஞ்சு தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசரை பிடிச்சி இந்த படமும் வெளில வந்தது. இந்த படமும் ஹிட்டு. இதுக்கப்புறமா வெட்டி விட்ட பணம் வர மாதிரி அந்த படத்துலையாச்சும் மாதவன் ஒருத்தன் சப்போர்ட் பண்ணான். இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் தான் தெரியும். ஆனால் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவரோட கேரக்டர் எப்படி வெளில வருது அப்படின்றதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாரே தவிர கதை மாற்றம், கதையில் சில இம்ப்ரூவைசேஷன்லாம் சூர்யா பண்ண மாட்டார். பட் இருந்தாலும் சூர்யாவை நம்ம ஏமாத்திடலான்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்துன்னு வராங்க. அந்த படத்தின் பேர் தான் அது என்ன படம், சூரரை போற்று அப்படின்ற ஒரு படம். இன்னி வரைக்கும் இந்த படத்தோட அதர் சைடு யாருக்குமே தெரியாது. எவனுமே பேசியிருக்க மாட்டான், பேசவே மாட்டானுங்க. இந்த படத்தை வந்து எல்லாரும் ஒரு பாசிட்டிவ் நோட் அப்படின்ற ஒரு மாதிரியாக தான் நீங்கள் கொண்டு போவீங்கல்ல. இது பாசிட்டிவ் நோட்லாம் கிடையாது. இந்தியாவோட எக்கனாமியை கிராஷ் பண்ண ஒரு ஆளோட பயோபிக்கை இவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க. இது எவனுக்காக தெரியுமா? படத்தை பார்த்தோம் எல்லாருமே சூர்யா வந்து ஒரு சூப்பர் ஹீரோ, அவர் வந்து சாதாரண மக்களும் ஃப்ளைட்டில் போனோம் அப்படின்ற மாதிரி இவரே ஒரு ஃப்ளைட்டை வாங்கி ரொம்ப எளிய மக்களுக்கு ஃப்ளைட் விட்றாரு. நல்ல விஷயம் தான். எளிய மக்கள்லாம் இப்போ எப்போ ஃப்ளைட்டில் போவாங்க அப்படின்றது ஒரு நியாயமான விஷயம் தானே, ஓகே. ஆனால் இந்த மாதிரியான தோணுதல் இவருக்கு எப்போ வந்தது அப்படின்னா, இவருக்கிட்ட ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் இல்லை, இவருக்கு ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்கல. ஸோ என்ன மாதிரி ஏழ்மையான ஆள் 6000 ரூபா ஃப்ளைட் டிக்கெட்னா 3000 ரூபா வச்சு நான் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன், போக முடியல. ஸோ உங்கள் எல்லாரையும் நான் காலி பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மனநிலையை வெளிக்காட்டாமல் 3000 ரூபாய்க்கு நானும் ஃப்ளைட்டு தரேன் அப்படின்ற மாதிரி வெறி கொண்டு இறங்குறாரு. இறங்கி இவர் வந்து ஒரு ஃப்ளைட்டை வாங்குறாரு. ஆனால் இதில் உண்மையான வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டில் மேல்மட்டத்து மக்கள் மட்டும்தான் போவீங்களா, நாங்கள் போகக்கூடாதா அப்படின்றது ஒரு நியாயமான விஷயம். உழைச்சி முன்னேறி போ, நியாயமான விஷயம். யாரும் போகக்கூடாது, நீ தான் போகணும், நான் தான் போகணுன்றதெல்லாம் எவனாலையும் சட்டம் போட்டு தடுக்க முடியாது. நான் நினச்சா நான் போவேன் அப்படின்றது தான் ஒரு வெற்றியான மனநிலை அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஆனால் இந்த படத்தோட பயோபிக் படி உண்மையாக என்ன நடந்ததுன்னா, இந்த படத்தோட ரியல் ஹீரோ ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் வச்சு தானே அந்த கருத்தை எடுத்தாங்க. ஸோ இவர் வந்து இவரோட லைஃப்பில் எதுவும் நடந்ததுக்கப்புறமா நான் வந்து மொத்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை காலி பண்ணுறேன் பாரு அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இறங்கிட்டு தான் அந்த ஆள் பண்ணியிருக்கிறான். இந்த மாதிரி பண்ணனால எவ்வளவோ லாஸ் கவர்மெண்ட்டுக்கு, இந்த ஏவியேஷனோட ஷேர்ஸ் வந்து எவ்வளோ கிராஷ் ஆச்சு. இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி மேலே நம்மள மாதிரி மிடில் கிளாஸு, லோயர் மிடில் கிளாஸ் இவங்க எல்லாருமே ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது அவங்களோட ஷேர்ஸை வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி விட்டது அந்த ஆள் தானா. ஸோ இந்த ஆளை வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி காமிச்சு சூரரை போட்டுன்னு ஒரு படம் எடுத்தாங்க. இப்போ இதை கேட்கும் போது லோயர் மிடில் கிளாஸில் எங்கெங்க ஷேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்குற லோயல் மிடில் கிளாஸ் இல்லைங்க, ஓரளவுக்கு டெய்லி வேலைக்கு போய்கிட்டு வர சம்பளத்தை சேர்த்து வச்சு அதை வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி போடணுன்ற மாதிரிலாம் சில பேர் நினச்சிருப்பாங்கல்ல. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்கல்ல. அதாவது உதாரணத்துக்கு கிங்ஃபிஷர் ஆகட்டும், ஏர் இண்டியா போன்ற நிறுவனங்களோட ஷேரை வாங்கி ஃபியூச்சரில் அது நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி எவ்வளவோ மக்கள் இந்தியா ஃபுல்லாக, நீங்கள் தமிழ்நாட்டை மட்டும் கணக்கெடுக்காதீங்க, இந்தியா ஃபுல்லாக எவ்வளவோ மிடில் கிளாஸ் எல்லாருமே வாங்கி போட்டிருப்பாங்க அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த காசை வச்சு. இது எல்லாமே இந்த ஆள் இப்படி ஒரு டேர்மை கொண்டு வந்தோன்னா மொத்தமாக கிராஷ் ஆச்சு. ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி கிராஷ் ஆகிறதுக்கு இந்த ஆள் இருந்தனால இந்த ஆளை வந்து அப்படியே டோட்டலாக அமுக்கி ஊற்றி மூடிட்டாங்க அப்படின்றதும் ஒரு வரலாறு தான். இது நான் சொல்கிறத வச்சு நீங்கள் நம்ப வேணாம், நீங்கள் அதர் சைட் ஆஃப் தட் பர்சன் அவர் வந்து நீங்கள் படித்து பாருங்கள் கூகுளில். ஸோ இவரையும் ஒரு ஹீரோவாக்கி ஒரு படம் எடுத்த ஒரு டுபாகூர் இந்த அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் சமீபத்தில் இவங்க பராசக்தி எந்த லட்சணத்தில் எடுத்து வச்சாங்க வரலாறே தெரியாமல்,
அதாவது அந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு கரண்ட் கவர்மெண்ட்டை சேர்ந்த ஒரு ஆள். ஆனால் அதுக்குள்ளே சொல்லியிருக்கிற கதையே அந்த கவர்மெண்ட்டை தூக்கி போட்டு மிதித்து குழி தோண்டி புதைக்கிற ஒரு கதை தான். அதாவது ஹிந்தி எதிர்ப்பு யாரால் வந்தது? அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் காங்கிரஸால் வந்தது. ஆனால் அந்த ஹிந்தி எதிர்ப்பை தமிழகத்தில் திராவிட கட்சிகள் எதிர்த்தாங்க. காலப்போக்கில் அந்த திராவிட கட்சிகள் அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டு கூடிய கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சாங்க. ஸோ எப்படி மாட்டிக்கினாங்க பார்த்தீங்களா? அந்த வரலாறு கூட தெரியாமல் இந்த அம்மா இந்திய எதிர்ப்பு படம் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்து மொத்தமாக எல்லாரையும் மாட்டி விட்டுருச்சு. ஸோ இதுதான் வந்து சுதா கொங்கரா அவர்கள், புரட்சி இயக்குனர் அவர்கள் மாட்டின கதை. இப்போ ரஞ்சித் அவர்கள் எப்படி, ரஞ்சித் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லாம் எப்படி மாட்டுறாங்கன்னா, ரஞ்சித் அவர்கள் உண்மையாக ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர் தாங்க, இல்லைன்னு சொல்லலை. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக போவோம், பொறுமையாக இருந்தால் பாருங்கள், நடுவிலே கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் இதில் பேசணும்னு நான் நினச்சேன், அதனால் இது ஒரு லென்த்தியான வீடியோ தான் போகுது. ஸோ ரஞ்சித் அவர்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கருங்க. அவர் வந்து ஒரு சமுதாயத்திலேருந்து வராரு. இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு. ஸோ அதனால் அவர் சமுதாயம் சார்ந்த ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த படம் முதல் படமே வெற்றி படமாக இருக்குது. அவங்களோட லைஃப் ஸ்டைல் எடுக்கிறாரு. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்குது. இதுக்கப்புறம் இரண்டாவதாக நம்ம ரஞ்சித் அவர்களோட போல்ட் அட்டெம்ப்ட் டு மெட்ராஸ் அப்படின்ற ஒரு படம் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த படத்தில் வெளி சமுதாயத்துக்காரனால் வர பிரச்சனையும் சொல்லியிருப்பார். அவங்க சமுதாயத்துக்குள்ளேயே அவங்களுக்கு ஆப்படிக்கக்கூடிய அந்த ஆட்களை பற்றியும் ரொம்ப ஓப்பனாக பேசியிருப்பார். அவங்களுக்குள்ளே இருக்கிற நட்பு, அவங்களுக்குள்ளே இருக்கிற துரோகம், இது எல்லாமே மெட்ராஸில் பேசுறதுனால மெட்ராஸ் வந்து ஒரு சிறந்த படம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஆனால் இந்த வெற்றியை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சமூகத்திலேருந்தே ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னும் போது தான் சில அரசியல் கட்சிகளோட பார்வைகள் அவங்கள நோக்கி போவோம். ஸோ இவர்கள் விலைக்கு வாங்கப்படுவார்கள். இதுக்கப்புறமா இவங்க எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே அரசியல் சார்ந்து தான் வரும் அப்படின்றதுக்கு சிறந்த எக்ஸாம்பிளே கபாலி அப்படின்ற படம். ஏன்னா கபாலி படத்தில் வந்து இவர் ஏற்றத்தாழ்வு பேச ஆரம்பிச்சதே கபாலி படத்தில் தான். இதுக்கப்புறம் காலா அப்படின்ற படம் கம்ப்ளீட்லி பாலிடிக்ஸ். ஸோ இந்த படத்தில் ரஜினி அவர்கள் எதிர்பார்க்காம இந்த படத்தில் நடித்து இந்த படம் அவுட்புட்டாக வெளில வந்ததுக்கப்புறம் இது ஒரு ஆன்டி மோடி ஃபிலிம் அப்படின்ற மாதிரி ஒரு அரசியலை நேரடியாக தாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு படத்தை, 4வது படத்தை இயக்கக்கூடிய ஒரு இயக்குனருக்கு எப்படி அந்த அளவுக்கு ஒரு போல்ட்னஸ் வரும், ஒரு தைரியம் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியல் பின்புலம் இல்லாமல் யாருக்குமே வராதுங்க. ஸோ அந்த அரசியல் பின்புலத்தோட தான் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்க்கணும், அது ஒரு ரஜினி மாதிரி ஆளை வச்சு நம்ம பண்ணால் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வந்து அப்போஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பண்ணி ரஜினியையும் மாட்டி விட்டார், தனுஷையும் மாட்டி விட்டார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட தனுஷ் அவர்கள் டோட்டலாக அவரோட கம்பெனியை மூடியாச்சு, வாண்டர்பர்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்ற கம்பெனியை மூடியாச்சு. இதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யாருங்க அவர், நம்ம ரஞ்சித்தை பக்கத்திலேயே சேர்க்கலை. அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் மறுபடியும் இது எல்லாத்தையும் மக்கள் மறக்கணும், அரசாங்கம் மறக்கணும், நம்ம எவனை எதிர்த்து அந்த படத்தில் பேசணுமோ அவனே நம்மளை மறக்கணும்னு சொல்லி மறுபடியும் ரஜினி இசத்துக்கே போயிட்டாரு பேட்டை அப்படின்ற படத்தின் மூலயமாக. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்க, ரஞ்சித் அவர்கள் அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே அவரோட ஓன் ஃபண்டில் தான் பண்ணுறாரு. யாருமே ப்ரொடியூசர்னு அவருக்கு வரல, பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி அவர் வந்து அப்ரோச்சும் பண்ணலை. ஸோ அவர் கொடுக்கக்கூடிய கதைகளுக்கும் எந்த ப்ரொடியூசரும் கிடைக்காதனால இன்றைக்கி அவர் தான் வந்து ஷேர் போட்டு படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டு விட்டார். ஆரம்பத்தில் நல்லா தான் ஆரம்பித்தாலும் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. பட் ரஞ்சித் அவர்கள் என்ன பண்ண ஆரம்பித்தார்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் என்னோட டைரக்ஷனில் இப்பேற்பட்ட படங்கள் வராது, ஆனால் என் தம்பிங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க இதெல்லாம் பார்த்துப்பாங்க, இவங்களுக்கு நான் ஒரு சின்ன சொற்பமான அமௌண்ட்டில் ஒரு படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், பேலன்ஸ் ஒரு கோ ப்ரொடியூசரை போட்டு நீங்கள் எல்லாம் படம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தன் தம்பிகளை வளர்த்து விடுறாரு. அந்த மாதிரி வளர்ந்த தம்பிகளில் ஒருவர் தான் மாரி செல்வராஜ் அவர்கள். அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 படம் எடுக்கிற ரஞ்சித் அவர்களோட பேனரில். அதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் வருது. அவரை நோக்கி ஒரு சில அரசியல் கட்சிகள் பார்வை வந்து அவர் பக்கம் படுது. ஏன்னா ரஞ்சித் அவர்கள் இனிமேல் பண்ண மாட்டார் அந்த மாதிரி படம். ஸோ இவர் பக்கம் போகணும், இவரை வலுக்கட்டாயமாக வந்து திணிச்சு இவருக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் செய்யறது. இவர் அந்த மாதிரி படங்கள் தொடர்ச்சியாக இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது எல்லாமே ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் நண்பர்களே. ஸோ எப்படி இயக்குனர்கள் விலைக்கு வாங்கப்படுறாங்க பார்த்தீங்களா? இதே தான் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் ஆரம்பத்தில் பொல்லாதவன், ஆடுகளம், விசாரணை போன்ற படங்கள் பண்ணும்போது இவங்கிட்டையும் ஏதோ ஒரு அரசியல் சாயல் இருக்குது, ஸோ இவனையும் விலைக்கு வாங்கலான்னு வாங்கினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான படங்களை எடுக்க ஆரம்பிக்கிறவர். ஒரு சில தரப்பு மக்கள், அதாவது ஒரு தனிப்பட்ட மக்கள், இவங்களை வந்து நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பலை, ஸோ இவங்களோட வாழ்வு முறை, இவங்க வந்து எப்படி ஒரு போராளிகள் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் விதமாக, இவங்களோட பாசிட்டிவை பேசுகிற விதமாக படங்களை எடுக்க ஆரம்பித்தார். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இது வந்து எப்போ இவர் மாட்டினார்னா, வடச்சென்னை அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு கேங்ஸ்டரை ஹீரோவாக காமிக்கிறார் பார்த்தீங்களா, அதுதாங்க வேணும் இவங்களுக்குலாம். ஸோ அந்த கேங்ஸ்டரை ஹீரோவாக காமிக்கும் போது தான் நாளைக்கு 16 வயசு 17 வயசில் இருக்கிறவங்களாம் நானும் பெரிய ஆள் ஆகணும்னா கேங்ஸ்டர் ஆகணும், கையில் கத்தியை தூக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதிலிருந்து வெற்றிமாறன் அவர்களோட பார்வை மாறுது. இவங்க எல்லாருமே ஒரு சில அரசியல் அமைப்பு கீழே வராங்க. ஸோ இப்படி வரும்போது இவங்க இந்த மாதிரியே படங்கள் எடுக்கிறனால தமிழக மக்களோட ரசனை இதை சுற்றியே தான் இருக்குது. தேசப்பற்று, தேசபக்தி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. நிறைய பேர் மறந்துட்டோம் இல்லைங்களா? தேசம்னா என்ன, இந்தியனா, இந்திய ராணுவம்னா என்ன, இந்திய ராணுவம் நம்மளுக்காக என்ன பண்ணுது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ரொம்ப நாளாக விஜயகாந்த், அர்ஜுனுக்கு அப்புறமா இங்கே யாருமே பேசுறதுக்கு ரெடியாக இல்லை.
அப்படியே சிவகார்த்திகேயன் மூலமாக கமலஹாசன் பேச வந்தாலும் அந்த படத்தை குப்பை மாதிரி டைரக்ஷன் பண்ணி அது வந்து ஒரு தேசப்பற்றுவிக்க படமாக எடுக்கிறத விட்டுட்டு அது வந்து ஒரு லவ் படமாக ஒரு குடும்ப படமாக எடுத்து வச்சு சாய் பல்லவிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டு இவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு தேசப்பற்று உணர்வு அந்த படத்தில் வரல. மேபி ஜெயம் ரவி நடிச்சிருந்தா கூட அவர் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஜெல்லாகி பண்ணியிருப்பாரு. சிவகார்த்திகேயன் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், படத்தில் என்ன கர்மம் இருந்தான்னா நம்மள எல்லாரும் பேசணும் அவ்வளோதான் அப்படின்னு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஆள் தான் சிவகார்த்திகேயன். அவர்லாம் வந்து இந்த பயோபிக்கெல்லாம் சுத்தமாக செட் ஆக மாட்டார். இப்போ மறுபடியும் செய்யோன்னு ஒரு படத்துக்கு போயிட்டாரு. இது எதை பற்றி பேச போகுதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படி தான் தமிழ் சினிமா உலகிட்டு இருக்கு. இவங்களுக்குலாம் துரந்தர் அப்படின்ற ஒரு படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாதுங்க. ஏன்னா இது புதுசு, நம்மளாம் மறந்துட்டோம். மறந்ததுக்கு அப்புறமா இப்படி ஒரு படம் வருது, நம்மளோட உணர்வு மாறு இந்த படத்தை பார்க்கும்போது. இது மட்டும் இல்லாமல் இது ஒரு சங்கி படம். ஸோ இந்த படத்தில் வந்து மோடி அவர்களை பெருமைப்படுத்தி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படத்தை பார்த்தனால மோடி அவர்களுக்கு ஓட் பேங்க் கன்வெர்ட் ஆக போதா, ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆக போதானா? சத்தியமாக கிடையாது. ஏன்னா எனக்கு இதை பார்த்த உடனே இவருக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய ராணுவம் எவ்வளோ கஷ்டப்படுது, ஒரு இந்திய ஸ்பை ஒரு பாகிஸ்தானில் போயிட்டு உட்காந்து அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான். 40 வருஷம் 45 வருஷமாக தான் குடும்பத்தை மறந்து அங்கே ஒரு குடும்பத்தை அவன் கிரியேட் பண்ணி இந்தியாவுக்காக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. பட் இதெல்லாம் எவனுக்குமே புரியல, எவனுக்குமே பிடிக்கல. தெரிஞ்சாலுமே இதை எதிர்த்தே ஆகணும். அதாவது அமீர் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, ஒரு இந்திய நாட்டு உளவாளி அந்த நாட்டோட தீவிரவாத இயக்கத்தில் போய் உட்காந்து தான் இந்தியாவுக்கு துரோகம் பண்ணவங்கள பழி வாங்குறான். இது எவ்வளோ பெரிய தேச துரோகம், எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஐயோ, இவன் இங்கேருந்து போய் நம்ம இந்தியாவை காப்பாற்றணும், அந்த எதிர்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத கும்பல் இந்தியாவை காலி பண்ணுறதுக்கு என்ன சதி பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இவன் மாறுவேஷம் போட்டு போய் உள்ள உட்காந்து பண்ணுறது ஒரு தேச துரோகமா, பாகிஸ்தானுக்கு தேச துரோகமா அப்படின்ற மாதிரி இந்த ஆள் மைக்கு பிடிச்சி வளர்ந்துக்கிறான். என்ன ஆச்சு உனக்கோ இந்த மாதிரிலாம் வளர்ந்துக்கிறானுங்க. ஆனால் ஒன்றுங்க, நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, விஜயகாந்த் அர்ஜுன் மட்டும்தான் வந்து ரொம்ப தேசப்பற்று மிக்க படம் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க 2 பேரும் முடிச்சு விட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இவங்களை தாண்டி ஏகப்பட்ட பேர் முடிக்கப்பட்டார்கள். அது தெரியுமா? சரத்குமார் அவர்களும் ஏகப்பட்ட பேட்ரியாட்டிக் ஃபிலிம் நடிச்சிருக்காரு. அவரை முடிச்சு விட்டு அவரை வில்லனாகவும் குடும்பத் தலைவனாகவும் அப்பாவாகவும் 3 BHK மிடில் கிளாஸ் ஃபேமிலியாகவும் அவரை வச்சு ஓட்டுனுக்கிறானுங்க. இது மட்டும் இல்லை, நம்ம முருகதாஸ் அவர்கள் துப்பாக்கி கத்தி மாதிரி படங்களெல்லாம் தேசப்பற்று மிக்க படங்களெல்லாம் எடுத்தார். அவர் எங்கே போனார்னே தெரில. முருகதாஸ் பாவங்க மறுபடியும் சிவகார்த்திகேயனை வச்சு மதராசி போன்ற படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அந்த மாதிரி படங்கள் எடுத்தால் ஆதரவே கிடையாது. மணிரத்னத்தை வந்து இன்றைக்கி நம்ம கழுவி ஊற்றுறோம். பாம்பே ரோஜா போன்ற தேசப்பற்று மிக்க படங்களில் மணிரத்னம் கொடுத்தாரு. இன்றைக்கி அவரால் கொடுக்க முடியல, கொடுத்தா ஓடாது. மறுபடியும் விஜய் சேதுபதியை வச்சு ஏதோ ஒரு லவ் படம் எடுக்க போகிறாராம்பா. நம்ம கமலஹாசன் கொடுக்காத பேட்ரியாட்டிக் ஃபிலிம்ங்களாங்க கமலஹாசன் இப்போ கொடுக்குறதே இல்லை. இந்தியன் மாதிரி படத்தை கொடுத்தவரை இந்தியன் 2ன்னு ஒரு படத்தை எடுத்து காமெடி பண்ண வச்சுட்டானுங்க. ஸோ மித்திரன் அப்படின்னு ஒரு டைரக்டர் இருந்தார். அது என்னங்க படம், விஷால் வச்சு ஒரு படம் பண்ணார். சூப்பர் படங்க அது. இரும்புத்திரை ஹீரோ போன்ற படங்கள்லாம் பண்ணவர். இப்போ கூட ஸ்பை சர்தார்லாம் பண்ணார். இது எல்லாமே தேசப்பற்று மிக்க படங்கள் தான். ஆனால் என்னன்னா அந்த தேச உணர்வு அப்படின்றது நம்மளுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னா, நம்ம ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பற்றி பேசணும். நம்ம வந்து ஒரு கற்பனை ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லி பயந்து பேசக்கூடாது. இப்போ இந்த இயக்குனர்கள் எடுத்த படத்தில் நிறைய இடத்துல வந்து உண்மைத்தன்மை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இவங்க எல்லாமே பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த உண்மைத்தன்மையை தான் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம படத்துக்கு பிரச்சனை வருமோ, நாளைக்கு இதை கட் பண்ண அதை தூக்குன்னு சொல்லி நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு பிரச்சனை வருமோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பிரச்சனை வருமோ அப்படின்ற ஒரு பயத்தினால இதை ஃபிக்ஷன் அப்படின்ற மாதிரி போட்டு ஊற்றி மூடிட்டு இந்த படத்தை வந்து ஒரு கமர்ஷியல் படமாக கொண்டு போயிடுறானுங்க. ஆனால் இவனுக்கு உள்ளுக்குள்ளே சொல்கிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு எதிர்ப்பு வருது அப்படின்னு சேஃபர் சைடு இவனுக்கு போட்டு ஓட்டுறனால தான் இது ஒரு 100% கம்ப்ளீட்டான ஒரு பேட்ரியாட்டிக் ஃபிலிமாக இவங்களால கொடுக்க முடியல. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சீன் வரும். இந்த 2016 வருஷம் வந்து டிமானிட்டைசேஷனை பற்றி பேசியிருப்பாங்க பார்த்தீங்களா. என்னோட பழைய வீடியோகள் எடுத்து பாருங்கள். 2016 வருஷம் டிமானிட்டைசேஷன் பண்ணும்போது என்னோட ஒரு சில வீடியோக்களில் நானே சொல்லியிருக்கேன், இது வந்து இந்த டெரரிசம் மணியை வந்து முடக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக கூட இருக்கலாம், அதனால் கூட இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு சில தகவல்கள் வந்தது. அதை கூட நான் பழைய வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன். பட் அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இதனால் கூட இருக்கலாம்னு நான் சொன்னேன். ஆனால் இந்த படத்தில் அதை காமிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த டிமானைசேஷனால் இந்த ப்ரோபகண்டா படம் தான் இந்த துரந்தர். ஸோ அப்படின்ற மாதிரி நம்ம வெற்றிமாறன் அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு. இவரோட படத்தில் ப்ரோபகண்டா இல்லைங்களா? விடுதலை அப்படின்ற படம் என்ன படம்? அது ஒரு என்ன கம்ப்ளீட் ஃபேமிலி ட்ராமாவாது. அதுவே ஒரு ப்ரோபகண்டா படம் தாங்க. ரஞ்சித் எடுக்கக்கூடிய காலா போன்ற படங்கள்லாம் என்ன ப்ரோபகண்டா படம் தானே? ஏன் நம்ம அமீர் எடுத்த படம் மட்டும் என்ன ப்ரோபகண்டா படம் தான்? என்ன படம் நான் சொல்லட்டுமா? ஸோ இந்த மாதிரி ப்ரோபகண்டா படங்கள் தமிழில் நிறைய வருது. ஸோ அதெல்லாம் வந்து இவருக்கு உறுத்தலை. ஆனால் இந்த படம் மட்டும் இவருக்கு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதைக்களம். இன்னும் இந்த படத்தை பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். பார்த்து இந்த படத்தில் வந்து எப்பேற்பட்ட தேசத்தை சார்ந்த விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்பை வந்து எவ்வளோ கஷ்டப்படுறான், எப்படி போகிறான், ஸோ ஒரு ஸ்பை வந்து எப்படி உருவாக்கப்படுறான் அப்படின்னு கொஞ்சம் ஃபிக்ஷன் கலந்த ஒரு சில உண்மைத்தன்மை வாய்ந்த சில விஷயங்களை வந்து இவங்க சேர்த்து வச்சு இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அதனால் எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் தான். ஆனால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான வைலன்ஸ். இது தேவையே கிடையாது. ஸோ இந்த வைலன்ஸ் இருக்கிறனால இது ஒரு தேசப்பற்று மிக்க படமாக 100% நம்மளால் ஏற்றுக்க முடியல.
ஸோ இருந்தாலும் இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் தான். ஃபேமிலியோட நீங்கள் போய் பார்க்க முடியாது. இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட இயக்குனர் இருந்திருந்தாருன்னா, கண்டிப்பாக இது வந்து இந்த வயலன்ஸை இவர் எடுத்துட்டு எல்லாரையுமே பார்க்க வச்சிருப்பார். எல்லா ஜென்ரேஷன் எல்லா ஏஜ் குரூப்லையும் எல்லாருமே போய் பார்த்துருக்கலாம். பட் அவர் ஏன் அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சார், ஏன் அந்த அளவு வயலன்ஸ் காமிச்சார்னா, இந்த அளவுக்கு நடந்தது அப்படின்ற உண்மைத்தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஏதோ மேம்போக்கா ஒருத்தன் வந்தான், சுட்டான், சாவடிச்சான் அப்படின்றனால இம்பேக்ட் இல்லை. ஆனால் இதையும் தாண்டி பல பல விஷயங்கள் அங்கே நடக்குது. ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவையும் தாண்டி நிறைய கொடூரமான விஷயங்கள் நடக்குது. அதை நான் உங்ககிட்ட புட்டு வைக்கணும். அதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு ஒரு மீடியமாக இருக்கும்னு சொல்லி தான் இதன் வழியாக அவர் வந்து கன்வே பண்ணுறாரு. உதாரணத்துக்கு இதை வந்து கத்தி படத்தில் விஜய் அவர்கள் ஒரு டைலாக்காக சொல்லுவார். என் கூட ஒருத்தன் இராணுவத்தில் ஒர்க் பண்ணான், அவன் எதிரி நாட்டு இராணுவத்துக்கிட்ட மாட்டிக்கினான், அவன் வந்து அவனோட பின்னாடி பிறப்புறுப்புன்ற பாருங்க, அவன் வந்து மலம் கழிக்கும் அந்த இடத்துல வந்து பீர் பாட்டில் வச்சு அடித்து நொறுக்குனானுங்க அப்படின்னு அவர் விஜய் அந்த டைலாக்காக சொல்லும் போது, அதை கற்பனை பண்ணும் போது எந்தளவுக்கு கொடூரமாக இருக்கும். ஸோ அந்த கொடூரத்தை நான் உனக்கு காமிக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் காமிக்கப்பட்டது தான் அந்த துரந்தர். ஸோ அதாவது விஜய் அவர்கள் ஒரு டைலாக்ல சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இது மாதிரி பல கொடூரங்கள் அங்கே நடந்துட்டு இருக்குது, இப்படி தான் நடந்தது, இன்னும் நடக்கும் அப்படின்றத தான் ஒரு கிளியர் கட்டாக அந்த இயக்குனர் சொல்லணும், ஆதித்யாதர் சொல்லணுன்றனால தான் இப்படிப்பட்ட வைலன்ஸ் அந்த படத்தில் வச்சிருக்கிறாரு. பட் இருந்தாலும் இவங்கெல்லாம் இந்த படத்துக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். அதாவது தமிழ்நாட்டை தமிழ்நாடாகவே தனி நாடாகவே கொண்டு போகணும். ஸோ இதை வந்து இந்தியாவிலேருந்து பிரித்து தனியாக கொண்டு போகணும். அதனால் என்ன நலன், என்ன பலன், நம்ம தமிழர்களுக்குன்னு ஒரு தனி நாடு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. பிரச்சனை இப்போ ஆரம்பிக்காது, தனி நாடாக மாறினதுக்கப்புறம் தான். இந்த மாதிரி உலகத்தில் எவ்வளவோ நாடுகள் தனித்தனி நாடாக மாறினதுக்கப்புறம் அந்த நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய உள்நாட்டு போர் எல்லாத்தையும் நம்ம கண்கூட இன்றைக்கி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இலங்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை நடக்குது, பாகிஸ்தானில் எப்பேற்பட்ட பிரச்சனை, சிரியாவில் எப்பேற்பட்ட பிரச்சனை, ஈரான், ஈராக் அப்படின்ற மாதிரி தனித்தனியாக பிரிந்த நாடுகள். இந்த நாடுகளோட வரலாறுலாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். இதெல்லாம் ஒரு நாட்டோட கூட்டமாக இருக்கும் போது பிரச்சனைகள் எவ்வளோ கம்மியாக இருந்ததோ, தனித்தனி நாடாக பிரிஞ்சதுக்கப்புறமா அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்நாட்டு போர் எப்படி நடக்குது, இவங்களுக்குள்ளேயே அந்த மக்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறானுங்க, அவங்களுக்குள்ளேயே இனமாக பிரிகிறாங்க, அவங்களுக்குள்ளேயே எதிரிகளாக பிரிகிறாங்க, அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. இதில் இழப்பு வந்து மக்களுக்கு தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தால், நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த இயக்குனர்கள், இந்த துரந்தர் போன்ற படங்கள், இன்னும் நிறைய தேசப்பற்று மிக்க படங்கள் வரும். இந்த படங்களுக்கெல்லாம் இவனுங்க எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களெல்லாம் பார்த்து ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு இவனுங்க படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணுங்கள். இவங்க வந்து எதனால் சில தீவிரவாதிகளை ஹீரோக்களாக இவங்க போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுறாங்க, வன்முறையாளர்கள், ரவுடிங்க, கத்தி எடுத்து வெட்டுறவன், இவங்களெல்லாம் ஹீரோவாக இவனுங்க ஏன் போர்ட்ரே பண்ணுறானுங்க இவங்களோட படத்தில் அப்படின்றத நீங்கள் தெளிவாக உட்காந்து பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம நாட்டுக்குள்ளே என்ன நடக்குது, நம்ம தமிழகத்தில் என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு தெளிவுக்கு வருவீங்க. ஸோ இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, துரந்தர் படத்தை போய் பாருங்கள். துரந்தர் 1 பாருங்கள், துரந்தர் 2 பாருங்கள், படமாக பாருங்கள். இது ஒரு அரசியல் படமாக பார்க்காதீங்க, இது ஒரு தேசப்பற்று மிக்க படமாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இவனுங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்றதை நீங்களே யோசித்து ஒரு முடிவு வாங்க. இப்போ நான் சொல்கிறத வச்சு இதுதான்டா கரெக்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்க தேவையில்ல. உங்கள் சைடில் நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்க நண்பர்களே. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களாம் சொல்கிறது கரெக்டாக இல்லையா அப்படின்ற ஒரு முடிவு வாங்க நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.